ஹாய். எக்ஸாமுக்கு ரெடியாகிறது எல்லாத்துக்குமே ஒரு சவாலான காரியம்தான். நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 25 விட்டுருவாங்க. நம்மக்கிட்ட இன்னும் 82 டேஸ் இருக்குது, அதாவது 3 மாதம் இருக்குது. நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி நம்ம இந்த டைமை சரியாக யூஸ் பண்ணிக்கணும். நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்கன்னா நமக்கு படிக்க டைம் இருக்காது. அதுக்கு முன்னாடி இந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. டிஎன்பிசிக்கு நீங்கள் பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, ஆல்ரெடி படித்தவங்களாக இருந்தாலும் சரி, இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேர் செய்கிற தப்பு என்னென்னா, நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு பார்த்துக்கலான்னு இருப்பாங்க. கால்ஃபால் பண்ண பின்னாடி நம்ம லாஸ்ட் டைமில் படிக்கிறதால 1 or 2 கொஸ்டினில் போயிடுது. இந்த தடவை அப்படிலாம் இல்லாமல் நம்ம கால்ஃபால் வர்றதுக்கு முன்னாடியே ஓரளவுக்கு 80% கம்ப்ளீட் பண்ணி வச்சிட்டோன்னா நம்மளாலையும் சக்ஸஸ் அடைய முடியும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஓரளவுக்கு உங்கள் மேலே உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வரும். எந்த எக்ஸாமுக்கு படிக்கிறீங்களோ அதுக்கான சிலபஸ் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு இன்னும் 82 டேஸ் இருக்குது. நான் அதை 3ஆக பிரிச்சிருக்கேன். 3 மந்த்துக்குள்ளே, அதாவது ஏப்ரல் 25 கால்ஃபால் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அந்த ஏப்ரல் ஃபுல்லாகவே 30 டேஸ் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. 3 மாதமாக நான் பிரிச்சிருக்கேன். அதில் பிப்ரவரி மாதத்தில் தமிழ் நீ புக் 6 to 10th வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அடுத்து மேக்ஸில் ஒரு 4 டாபிக் முடிங்க. ஜிஎஸ்லேருந்து மட்டும் 120 இம்பார்ட்டன்ட் லெசன் இருக்குது. இதில் பிப்ரவரி மாதத்தில் மட்டும் 10th பாலிட்டி, அடுத்து ஐஎன்எம், அடுத்து 11th உள்ள எக்கனாமிக்கும் நீங்கள் கவர் பண்ணியிருப்பீங்க. அடுத்து மார்ச் மாதத்தில் நியூ புக்கில் 11th 12th கம்ப்ளீட் பண்ணுங்கள். அடுத்து ஓல்டு புக்கில் உள்ள சிலபஸ் மட்டும் தமிழில் உள்ளதை கவர் பண்ணுங்கள். ஏப்ரல் மாதத்தில் நியூ புக் அண்ட் ஓல்டு புக் அடுத்து சிலபஸ் வைஸ் கவர் பண்ணுங்கள். கால்ஃபால் பண்ண பிறகு நீங்கள் செய்ய வேண்டியது, மேலேருந்து ஜூலை 12 எக்ஸாம் வரைக்கும் 73 டேஸ் தான் இருக்குது. அதில் அதிகமாக ரிவிஷன் பண்ணுங்கள். படித்ததை 2 வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க. 1 வீக் ஒரு தடவை டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள். ஒரு சில லெசன்கள்லாம் கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்தால் மே மாதத்துக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சிருங்க. கால்ஃபால் பண்ணதுக்கு பின்னாடி நியூவாக எதுவும் படிக்காதீங்க. ஓரளவுக்கு எல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுத்து பாருங்கள். எதுக்கு அதிகமாக கொஸ்டின் கேட்குறாங்கன்ட்டு அப்போ தான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். எதில் அதிகமாக கொஸ்டின் கேட்குறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு வெயிட்டேஜ் கொடுத்து படிங்க. அதிகம் ரிவிஷன் பண்ணுங்கள். டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஒர்க் போயிட்டு படிக்கிறவங்களுக்கெல்லாம் 6 hours கிடைக்கும். ஃபுல் டைம் படிக்கிறவங்களுக்கு ஒரு 10 மணி நேரமும் கிடைக்கும். கிடைக்கக்கூடிய டைமில் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஸ்டடி பிளான் போட்டு படிங்க. நம்மளுடைய டார்கெட் என்ன? 182+ எடுக்கிறது. தமிழில் 95+, மேக்ஸில் 22+ எடுக்கணும், ஜிஎஸ்சில் 65+, டோட்டலாக 182+ எடுக்கணுன்ட்டு நம்பிக்கையோடு படிங்க. இந்த டார்கெட் படி பார்த்தோம்னா தமிழ் நியூ புக்கில் 6 to 10th வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். மேக்ஸில் சிம்பிளிஃபிகேஷன், ஹச்சிஎஃப், எல்சிஎம், பெர்சன்டேஜ் 4 டாபிக் கவர் பண்ணியிருப்போம். ஜிஎஸ்சில் முக்கியமாக 10th பாலிட்டி ஐஎன்எம்மும் கவர் பண்ணியிருப்போம். 11th எக்கனாமிக்கும் கவர் பண்ணியிருப்போம். இது நேற்றே உங்களுக்கு வீடியோ கொடுக்கணும்னு நினச்சேன், டைம் இல்லை. படிக்க டைமே இல்லைன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கான டைமை நீங்கள் தான் ஒதுக்கி படிக்கணும். நம்மளால் செய்ய முடியாத எங்கேயோ ஒருத்தவங்க செஞ்சுட்டு தான் இருக்காங்க. கான்ஃபிடெண்ட்டாக படிங்க. இந்த ஸ்டடி பிளான் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஸ்டடி பிளான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.